நான் தான் உங்க கெமி. ஸோ இந்திரா படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட்க்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. அண்ட் டு பி ஆனஸ்ட், எல்லாரும் இது ஒரு டெபியூ டைரக்டர் எடுத்த படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்க்கறதுக்கு அப்படி இல்லைங்க, ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டோரியை கொண்டு போன விதமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சீனும் ரொம்ப அழகா யோசிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ குடோஸ் டு த டைரக்டர். அண்ட் மியூசிக் சான்ஸே இல்லை. ஒவ்வொரு எப்படி சொல்ல, லிரிக் வாஸ் கனெக்டட் டு த சீன். அண்ட் அவங்க கொடுத்த பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்துட்டு போர் அடிக்காம ஃபுல் படம் பார்க்க முடிஞ்சது. அண்ட் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்வெல்ல பத்ரான்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டர் வந்தோடனே அப்படியே ஃபயருங்க. இட் வாஸ் ரியலி குட், அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட். ஸோ கண்டிப்பா நீங்க பார்க்கணும், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஆ ஸோ அவர்தான் பத்ரா. அவரோட ரோல் சூப்பரா இருந்துச்சு. அதான் இன்டர்வெல்க்கு அப்புறம் வந்துட்டு பத்ரான்ற ஒரு கேரக்டர் உள்ள வந்து ஹீஸ் அ மல்லு பையன். டு பி ஆனஸ்ட், அது வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. தெருக்கி விட்டாருங்க அவங்க ரோலை அப்படின்னு. அந்த அந்த ரோலுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி பண்ண நான்லாம் அப்படின்னு வாவ் அப்படின்னு நான் பார்த்தேன். ஒவ்வொரு இதுக்கும் நிறைய த்ரில்லிங், ஒரு ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஸோ நான்லாம் உதறிட்டே பார்த்தேன். ஏன்னா எனக்கு லைட்டா த்ரில்லர்னா கொஞ்சம் நடுங்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஒரு இதுலயே இருந்து. ஸோ இட் இஸ் ரியலி குட். நல்ல ஒரு த்ரில்லர் படம். கண்டிப்பா வந்து பாருங்க. ப்ரோ, இந்திரா படத்துக்கு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான நிறைய சர்ப்ரைஸான உங்களுக்கு கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அஜ்மல் பிரதர் மியூசிக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ஜாய் பண்ணேன். ப்ரோ, சுனில் அவரோட ஆக்டிங் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தெலுங்கு மூவிஸ்லேயே நான் அவரோட பெரிய ஃபேனு. அண்ட் அதை தாண்டி வந்து அவர் வந்து காமெடி பண்ணுவார், டெரராக வந்து வில்லனாகவும் பண்ணுவார். இந்த படத்தில் இதுல ஒரு வித்தியாசமான கேரக்டர், ஆனா அவர் ஹேண்டில் பண்ணியிருக்க விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பாரு, இந்த கேரக்டர் பண்ணிட்டு அவர் இப்படி இப்படி பண்றாரு பாருன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாருங்க, எண்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு த்ரில்லிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு பிரதர். அதாவது யாருமே வந்து அந்த ஒரிஜினல் கேரக்டராக தான் நமக்கு தெரியுறாங்களே தவிர அவங்க அவங்க இந்த இவங்கெல்லாம் நமக்கு தெரியல. அந்த கேரக்டருக்குள்ள நம்மளை எப்பயோ கொண்டு போயிட்டாங்க. அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு லாஸ்ட் வரை. ஸ்க்ரீன் பிளே டயலாக், அதான் டேரக்டருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் படம்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. கேமரா ஒர்க்கும் சூப்பராக இருக்கு. அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்றதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நிரூபிச்சே இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக. வசந்த் ரவி சார் வந்து தரமணியா இருக்கட்டும், ஜெயிலரா இருக்கட்டும், அவர் ஒரு கேரக்டர் எடுத்து பண்றாங்க அப்படின்னா அந்த கதைகள் வந்து அவர் எவ்வளவு நுணுக்கம் கொடுப்பாங்கன்னு நல்லா தெரியும். இதுலயும் அதே நுணுக்கம் கொடுத்துருக்காரு. அவர் அந்த கேரக்டர் விட்டு வெளியே வரவே இல்லை. இந்த கதை செலெக்ஷனுக்கே ரொம்ப சூப்பர். இஸ் அ வண்டர் குட் ஆக்டர். அவர் வசந்த் ரவி சார் வந்து நம்ம ஜெயிலர்லையும் சரி தரமணிலையும் சரி ரொம்ப ரசித்தோம். ஸோ இந்த படத்துலையும் வந்து கண்டிப்பாக ரசிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. த்ரில்லர் மூவி நல்லா இருக்கு. எங்கேயும் தொய்வில்லாம நல்லா போகுது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் நாங்கள் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓகே, ஃப்ளோவில் அப்படியே போகுது. நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் த்ரில்லர் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி ஓப்பன் ஆயிரும் இல்லையா. ஸோ நல்லா எல்லாரும் இல்லை 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 அதுக்கு அவ்வளோ இருக்கணும்ல. நல்லா தான் இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டாக இருந்தது எக்ஸிக்யூஷன். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. அஜ்மல் பண்ணியிருக்காரு. சொப்ன சுந்தரி செகண்ட் மூவி அவர், பட் அமேசிங்காக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சுனில் சார் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக மிரட்டி இருக்காரு படத்தில். ஸோ ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது இன்டர்வல் பிளாக்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம், செகண்ட் ஹாஃப் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் படம். கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் சொன்னல, பயங்கரமாக இருக்குது. அவரை இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் அவரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருந்தது படத்தில். ஆக்சுவலாக லவ் இருக்கு ப்ரோ, பட் மெயினாக அந்த த்ரில்லர் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி. ஆனால் உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அது செகண்ட் ஹாஃப் தான் படமே. அதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு டிஃப்ரெண்ட் மூவி, செகண்ட் ஹாஃப் 2 படமாக இருக்கும் படமே. ஸோ சூப்பராக இருக்கு. த்ரில்லர் படம் எப்பவுமே அப்படிதானே ப்ரோ. நமக்கு என்னன்னா சீன்ஸ் தான் த்ரில்லர் படத்தை கொண்டு போவோம். டைலாக் அதுல மேட்ரு இல்லை, கலதோட ஃபேஸ். படமும் ரொம்ப கிறிஸ்பா 2 hours மூவி தான். ஸோ போறதும் தெரியல பெருசா. 1 hour ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் 1 hour, அவ்வளவுதான்.
ஆனால் இது ஏதோ அதான் நான் டைரக்டர் ப்ரெஸ் கான்ஃபில் பார்த்தேன், ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இது எங்கேயோ நடந்திருக்குன்னு சொன்னாங்க கேரளாவில். ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் த்ரில்லிங்காக இருக்கு. ஏன்னா அது நிஜ வாழ்க்கையில் நடந்ததுனாங்க சில சீன்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, பிளாட் மிஸ்ட்ரியில் மெயின் என்னன்னா நம்ம அந்த யார் அந்த கொலைகாரன்னு ரிவீல் பண்றது, அந்த பாட்டு இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அது ஆடியன்ஸ் கெஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா படம் வின் ஆகும். இந்த படத்துலயும் நம்மளால கெஸ் பண்ண முடியாது, என்ன ரீசனுக்கு பண்ணா யாரு பண்ணாங்க, இது ரெண்டு தானே மோட்டிவ். ஸோ அதான் பண்ணலாம் ப்ரோ. யூஏ சர்டிஃபிகேட் தான் படம். ஸோ அதில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பிளட்லாம் அந்த அளவுக்குலாம் காமிக்கல, அந்த ஸ்க்ரீன் பிளே தான் மேட்டர். தேங்க்யூ. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. யூஸ்வலான அந்த கான்செப்ட், இந்த எப்படி கான்செப்ட்னா எப்படின்னா, அதான் எப்பயுமே நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப புதுசா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதான் சைக்கோ கில்லிங் மாதிரி தான். அது சீரியல் கில்லர்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சு அதை கொஞ்சம் இதுவாக காமிச்சிருக்காங்க. ஆமா, எதுக்காக பார்க்கலான்னா புதுசா எதுவும் அந்த கான்செப்டாலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஒரு ஜஸ்ட் ஒரு இதே கான்செப்ட்ல நிறைய படமும் நம்ம பார்த்துருக்கிறதுக்கு இருக்கு. பட் ஆனால் என்ன, இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு ஒரு ரெண்டு கேரக்டர்ஸை வச்சு இது பண்ணியிருக்க மாதிரி. ஐ மீன் வந்து இவர் எல்லாத்தையும் பண்ற மாதிரி அதை இன்னொருத்தவங்க இவரோட லவ்வரை கொலை பண்றாங்க. அதை வந்து யாருன்றதை வந்து வேற ஒருத்தவங்க மேலே திருப்பி விட்டு கடைசியில எப்படி அதை எடுத்துட்டு போறோன்றது தான். எல்லாம் நல்லா தான் இருக்கு படம். வந்து அந்த இதுவெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு படம். பட் ஆனால் என்னன்னா புதுசா அந்த மாதிரி எதுவும் இதுவா இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்கு. மியூசிக் உங்களுக்கு வெறுக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே ப்ரோ. மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. அந்த வெறுக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. பாட்டுமே நல்லா தான் இருக்கு. இந்த வெறுத்து ஒரு மாதிரி கடுப்பாகி அந்த மாதிரிலாம் படம் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. பார்க்குற மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு பிரதர், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, போய் பாருங்க. படம் நல்லா இருக்கு பிரதர், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, போய் பாருங்க. Amazing film. Second half is superb. Thriller. Great thriller. Thank you. பிரதர் நல்ல த்ரில்லர் மூவி. அடுத்தடுத்த சீன்லாம் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியல, அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. த்ரில்லர் ஜானர் மூவி, ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு, ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. ஆமா, த்ரில்லிங் ஆமா கண்டிப்பா. இந்த படத்துக்கு எதுக்கு இதெல்லாம் டைலாக்லாம் தேவையில்லை, சீன் நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியல. தேங்க்யூ. என்ன இல்ல இந்த படத்து மியூசிக்லாம் படம் எப்படி போகும், நல்லா இருக்கு. த்ரில்லர் மூவி மியூசிக் தான் ஹைலைட்டு. தேங்க்யூ. இந்திரா நல்லா வந்திருக்கு. அதாவது ஒரு டார்க் அண்ட் ட்விஸ்டடான ஒரு படம் பார்க்கணும்னா அந்த படம் பார்க்கலாம். லைக் உங்களுக்கு இங்கிலீஷ் படம்லாம் பிடிக்கும், இங்கிலீஷ் படத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும், மிஸ்ட்ரி, யார் இந்த கில்லர் அப்படிங்கிற மாதிரி மூவிஸ் ஃபைன் பண்ணோன்னா இந்த படம் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஹீரோவோட சப்போர்ட்டாக தான், ஹீரோக்கு ஆல்மோஸ்ட் ஹீரோயின் தான் எல்லாமேன்ற மாதிரி காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்புறம் ஹீரோயினுக்கு ஒன்று ஆகும், அதனால ஹீரோ கோவம் வந்துட்டு எப்படி அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு கதை பார்த்துட்டு என்னங்க இல்ல பிஜிஎம் வந்துட்டு படத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுச்சு. பிஜிஎம் சூப்பராக தான் இருந்துச்சு. அதாவது வில்லன் எப்பெல்லாம் வராங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் கரெக்டாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சும்மா பிஜிஎம் போடணுமே போடாமல் எந்த இடத்துல பிஜிஎம் தேவைப்படுதோ அந்த இடத்துல பிஜிஎம் போட்டிருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்ல எண்டிங் நல்லா இருந்துச்சு.